நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. சந்திரா வந்துட்டு மீண்டும் மீண்டுமா அப்படின்னு பயங்கரமாக பல்பு வாங்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு எப்படியாவது அந்த நகையை நீ சைன் போட்டால் தானே எடுக்க முடியும், என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா திருன்னு முடிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. ஆனால் கார்த்தி இங்கே வேறு பிளான் பண்ணிடுறாங்க. விறுவிறுன்னு ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு போய் செக் பண்ணுற மாதிரி வேறு வாசல் வழியாக பேங்குக்குள்ளே போய் காட்டி சைன் போட்டுடுறாங்க. நகையை வந்துட்டு அந்த மேனேஜர் வந்துட்டு பாட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க. ஊர்க்காரங்கெல்லாம் அந்த நகையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டி அந்த நகையை வந்துட்டு தொட்டு கும்பிடுறாங்க. சரிங்க பாட்டி, நான் கிளம்புறேன், இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனை வரும், நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி முதல்ல கிளம்பி வந்துடுறாங்க. என்னாச்சு மாப்பிள்ள, எதுவும் பிரச்சனையா வண்டியில் அப்படின்னு சொல்ல, இல்லை சின்ன ஃபால்ட்டு தான், அதை நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்துட்டு பார்க்குறாங்க. என்ன இது, இவன் போனால் தானே சைன் போட்டு நகையை வாங்க முடியும், இவன் என்னன்னா கல் மாதிரி இங்கிட்டே நின்றுட்டு இருக்கா, அப்போ உள்ளே என்ன தான் நடக்கு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா முழிச்சிட்டு இருக்க. இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி, நம்ம டூப்ளிகேட் ராஜா எல்லாருமே வந்துட்டு வர்றாங்க. கார்த்தி மாதிரி ஆக்ட் பண்ண வந்திருக்காரு இல்லையா. வந்ததுமே நகை நல்லபடியாக கிடச்சிச்சு, அப்புறம் நான் வரட்டா சாமுடி சொல்லி நகை வந்துட்டு பார்த்தோம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிட விறுவிறுன்னு சந்திராவுக்கு கோவம் வந்துடுது. கார்த்தியவே முறைச்சு பார்க்குறாங்க. டே என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களே இங்கிட்ட சாமுண்டீஸ்வரிக்கு ஆத்திர வந்து சந்திரா வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூப்பிட்டு போயிடுறாங்க. நல்ல பேங்க் கிட்ட கூட்டு வந்து செருப்பால் அடித்த மாதிரி என்னை அசிங்கப்படுத்திட்டே, இன்னத்தோட மாப்பிள்ளை பற்றி இப்படிலாம் தப்பாக சொல்லிட்டு இருக்காது, உனக்கு அவர் பிடிக்கலைன்னா விட்டுரு, எதுக்கு இப்படி பாடா படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வெறுன்னு திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே என்னதான் நடந்திருக்கும், இவன் சைன் போட்ட தானே செயினை வாங்கியிருக்க முடியும், ஐயோ எனக்கு ஒன்று புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்க. என்ன சின்னத்தை ரொம்ப கோவமாக இருக்கீங்க போல, பயங்கரமான கோவமாக இருக்கோ, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி என்னை மாட்டி விடலான்னு பார்க்குறீங்க, ஆனால் உங்களால் ஒன்றுமே முடியல, அடுத்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்க, அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்ப. இருடா இரு, உன்னை வச்சுக்கிறேன், என்னையே சவால் விட்டு போகிறையா, நீ ஒருத்தனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கல, அவனுக்கு பெரிய ஆப்பா வைக்கிறேன்டா அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வேற ஒரு பிளான் போட்டாங்க. அது மாதிரியே அடுத்த சீனில் வீட்டுக்கு வந்ததும் காப்பி குடிக்கிற மாதிரி கொட்டிட்டு ஒரு இதை வந்துட்டு கீழே கொட்டுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிடுறாங்க. அதை வந்துட்டு நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்டு, அதாவது ரேவதிக்கு ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையாக பார்த்துருப்பார் இல்லையா, இப்போ வந்துட்டு துர்காவை தானே லவ் பண்ணுறாங்க, அவரை வச்சு தொடக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கார்த்திக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எதுவுமே சொல்ல முடியாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு 2 பேர், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு உள்ளே வர்றாங்க. அவங்கள பார்த்ததும் அந்த டிரைவரை ஆக்ட் பண்ண வந்திருக்காருல அந்த தம்பி வந்துட்டு அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க. அதாவது துர்காவோட லவர். எதுக்கு நீங்கள் யார் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வந்துட்டு கேட்குறாங்க. என்ன நடக்குதுங்க, உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் தான் என் பையனை இப்படி வீட்டு வேலை செய்ய வைப்பீங்க, அதுவும் தடையை போய் தொடக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, என்னது உங்கள் பையனா, ஹலோ இங்கே பாருங்கள், இவங்க எங்களோட டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. வாயை மூடுங்க, இவன் டிரைவர்னு எப்படி நீங்கள் சொல்லலாம், இவன் எவ்வளோ பெரிய பணக்கார தெரியுமா, எங்ககிட்ட எவ்வளோ பெரிய பிஸ்னஸ், ஷாப்பிங் மாலு, அது இதுன்னு எல்லாமே இருக்குது, இவனை போய் தரையை தொடக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும், டே என்னடா நடக்குதுங்க, உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சி போயிடுச்சு, அவ்வளோ பெரிய சொத்துக்கு அதிபதி நீ இங்கே வந்து நின்றுட்டு தரையை தொடச்சிக்கிட்டு இருக்க, ஏன்டா எங்கள் மானத்தை இப்படி வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் கத்துறாங்க. அம்மா நீங்கள் போங்க, நான் அப்புறமா வந்து எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏ டிரைவர் இங்கே என்ன நடக்குது எனக்கு தெளிவாக சொல்ல போறியா இல்லை, இவங்க யார் அப்படின்னு கேட்க, நாங்கள் பெத்த ஒரே வாரிசு இவன் தான், இவன் இப்படி வந்து வேலை செய்கிறத பார்த்து எங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு சந்திரா சொல்கிறாங்க, இவன் எங்கள் வீட்டு டிரைவராக தான் வந்தா, எங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும், அப்போ உங்கள் பையன்கிட்ட எதனால கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல, எதுக்குடா இப்படி தேவையில்லாமல் நடிச்சு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி முறைக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அவன் அமைதியாகவே நின்றுட்டு இருக்க. சந்திரா வந்துட்டு டிப்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அக்கா வேறு எதுக்கு, இதோ நிற்கிறாளே துர்கா, அவளால் தான், துர்கா மேலே இவனுக்கு ஒரு லவ்ஸு, அதனால தான் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி உங்களுக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாரு, இந்த வீட்டில் இருக்கிறதுக்குரிய அருகதையே உனக்கு கிடையாது, அதுவும் என் வீட்டு மாப்பிள்ளையா வர்றதுக்கா சான்ஸே இல்லை, எவ்வளோ தைரியம் இருந்தால் பொய் சொல்லி வந்திருப்ப, நல்ல உறவுல இருக்க வேண்டியது உண்மைதான், அதுவே உங்ககிட்ட இல்லை, பொய் சொல்லி வந்த ஒன்றை எப்போவுமே என்னால் மன்னிச்சு ஏற்றுக்கவே முடியாது, ஒழுங்காக என் கண்ணுல படுறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.